வணக்கம். ஜோதிட ரகசியர்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயந்தி ரவி பேசுறேன். இப்போ உங்களுக்கு வந்து கிரக சேர்க்கையில வந்து கிரக சேர்க்கையை வந்து நான் எப்படி எடுக்கிறேன், என்ன மாதிரி முறையில உங்களுக்கு பலன், ஒவ்வொரு இது நான் உங்களுக்கு பதிவு போடும்போது ஒரு கிரக சேர்க்கையை வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது என்ன மாதிரி எதுக்காக எப்படி எடுக்கிறேங்கிறத வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரகத்தை எடுத்துக்கிறேன். சனின்னா உத்தியோகம். உத்தியோகம்னா ஒருத்தர் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எந்தெந்த கிரக சேர்க்கைக்கு என்னென்ன உத்தியோகம் அமையுங்கிறத நான் சொல்லிடலாம். இப்போ சனி சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சனி சூரியன்னா அரசாங்க உத்தியோகம், இல்லாட்டா அரசியல்வாதிங்க ஒரு பெருங்கூட்டத்துக்கு தலைவராக இருப்பார். சனிங்கிறது கூட்டம், சூரியங்கிறது பதவிகள் இல்லாட்டா அரசாங்கம், இதுல வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருப்பாங்க அப்படிங்கலாம். அதே இது சனி சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க உத்தியோக சம்பந்தமாக எப்பவுமே டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உத்தியோகத்துக்காக அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உத்தியோகம் வந்து அலைச்சல் தரக்கூடிய உத்தியோகமாக இருக்கும் அப்படிங்கலாம். இதே இது சனி புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க தொலைத்தொடர்பு அந்த மாதிரி தொலைத்தொடர்பு வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டா பத்திரிகை எழுத்துத்துறை சம்பந்தமானவங்களா கூட இருக்கலாம். அப்படிங்கிறது சனி புதன் எடுத்துக்கலாம். சனி சுக்கிரன் அப்படிங்கிறத என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபைனான்ஸ் சம்பந்தமானவங்க, அதாவது பேங்க்ல அவங்க கையில தான் பணம் வரவு, அக்கௌண்டன்ஸ் அந்த மாதிரி சம்பந்தமான தொழில இவங்க வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். இல்லாட்டா பியூட்டிஷியன், சுக்கிரன் வந்து பியூட்டிஷியன், அது சம்பந்தமாக கூட அமையலாம். அப்புறம் சனி குருங்கிறது என்னன்னா, ஒரு அரசாங்க சம்பந்தமான வேலையா கூட, ஒரு டீச்சர் அந்த மாதிரி முக்கியமான ஒரு ஆசிரியர்களுடைய மற்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் தன்மை கூடியதா கூட இருக்கலாம். ப்ரொஃபஸர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து சனி குருவாக இருக்கலாம். சனி கேதுங்கிறது வந்து என்னன்னா, வேலை சம்பந்தமாக அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே அவங்களுக்கு வேலை செய்யும் போது விரக்தியான இருக்கும். அவங்க எந்த வேலையும் நிலையா இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய தாட் வந்து எப்பவுமே ஜீவ சமாதி, ஏதாவது அந்த மாதிரி இதை பத்தி தான் ரொம்ப திங்கிங் இருக்கும். இந்த உலகத்துல நம்ம ஏன் பிறந்தோங்கிற ஒரு தாட் உருவாக்கிட்டு இருக்கும். வேலையில நாட்டம் இல்லாத தன்மையா கொடுக்கும் சனி கேது உள்ளவங்களுக்கு. சனியில வந்து நாட்டம் இருந்தாலும் அவங்க வேலை நிலையான வேலையாக அமையாது. சனி ராகு இருந்தால் இவங்க வந்து வெளிநாட்டு பரதேசம் போகும் இது உள்ளவங்க, அயராது உழைத்து தன்னுடைய சுய முயற்சியில் வேலையில் சேருவாங்க. ஒரு எந்த வேலை செஞ்சாலுமே அது இல்லீகலானா கூட அந்த வேலையில அவங்க சக்சஸ் பண்ணணுங்கிறதுக்காக மிகவும் போராடி அந்த வேலைக்குள்ள வந்து வேலையை செய்வாங்க. அதுல வெற்றியும் காண்பார்கள் சனி ராகுலவங்க. ஆனா போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி கிரக சேர்க்கைகளை வச்சு நான் இந்த கிரக சேர்க்கைகளுக்கு இந்த மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு நான் கிரக சேர்க்கையை வச்சுதான் சொல்றது. இதனால சனிக்கு வந்து நான் எடுத்த மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கை, இப்போ சூரியன்னா அப்பாவை பத்தி அறியணும்னா சூரியனை பத்தி அறியணும், சூரியனை வச்சு கிரக சேர்க்கை எடுக்கிறது. சந்திரன் அம்மாவை பத்தி அறியறது. இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கிரக சேர்க்கையை வச்சு அறியலாம். அப்போ அந்த மாதிரி உள்ள கிரக சேர்க்கைகள் வந்து நான் எதை வச்சு கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் நீங்க சொன்னது அக்யூரேட்டாவும் இருக்குதுன்னு சொல்றீங்க. இதுக்கு ரீசன் வந்து நான் இந்த புத்தகம், என் கணவர் எழுதிய சித்தயோகியர் சிவதாசன் ரவி ஐயா எழுதிய புத்தகம் நாடியில் கிரக சேர்க்கைகள் கோச்சார பலன்கள், இந்த புத்தகத்துல இருந்து இந்த கிரக சேர்க்கையை பத்தி ஃபுல்லா எழுதியிருக்காரு. முழு விளக்கங்களும் எழுதியிருக்கிறாரு. இதுல வந்து ஒவ்வொரு இதுமே வீடு வாகனம் அமைவது எப்படி, இது வந்து உங்களுக்கு ஜோதிடம் தெரியணும்னு அவசியமே இல்லை. அது இப்போ கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே இந்த புக்கத்துல இருக்கு. கர்ம கண்டம் எல்லாமே இருக்கும். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கர்ம காண்டம்ங்கிறது வந்து உங்களுடைய உத்தியோகம், மூத்த சகோதரன், கர்மானாலே உங்க சனிக்குள்ள காரகத்துவம், அதை தான் நான் இப்ப சொன்னது. அதை ஃபுல்லாவே இதுல கொடுத்துருக்கிறது. அப்புறமா இல்லற காண்டம், அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அவர் வந்து ரொம்ப வித்யா காண்டம்னா புதனை வச்சு எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்குமே அவர் வந்து அழகா எழுதியிருக்காரு. இந்த புக்கை வந்து ஒரு நாடி ஜோதிடம், அதாவது ஜோதிடத்தில் வந்து ஜோதிடம் அறியாதவர்கள் கூட இந்த புக்கை வச்சு எளிதில் கத்துக்கலாம். அவ்வளவு எளிமையான நடையில் பாமரர்களும் புரியும் வண்ணமாக அழகாக எழுதியிருக்கிறார் தமிழ்ல. எனக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருந்தது. நான் ஜோதிடம் வந்து அறியறதுக்கு எனக்கு மிக உறுதுணையாக இருந்ததும் இந்த புத்தகம்தான். அதனால இது உங்களுக்கு, இந்த புத்தகத்தை பத்தி எல்லாருமே கேட்டீங்க, இந்த கிரக சேர்க்கையை வச்சு மிக தெளிவாகவும் அழகாகவும் சொல்றீங்க,
எப்படி அப்படிங்கிற கேட்டதுக்காக இதுக்கு விடைய சொல்லணுங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். நன்றி, வணக்கம்.